நம்மள நிறைய பேரு இன்வெஸ்ட் பண்றோம் இல்லையா? ஆனா உண்மையில எவ்ளோ பெரிய செல்வத்தை நம்மால உருவாக்க முடியும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? பெரும்பாலானவங்க சின்ன டார்கெட்டை நோக்கி தான் போறாங்க. ஆனா சில பேரு அவங்கள விட 10 மடங்கு பெருசா யோசிக்கிறாங்க. அவங்க எப்படி அதே மியூச்சுவல் ஃபண்டுகளை வச்சு இவ்ளோ பெரிய செல்வத்தை உருவாக்குறாங்க? அந்த 10x மைண்ட் செட்டோட ரகசியம் என்னன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு நிமிஷம். உங்க ஃபினான்ஷியல் பிளானை பத்தி யோசிச்சு பாருங்களேன். ரிட்டையர்மெண்ட்ல நிம்மதியா வாழ இது போதும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அதை உருவாக்குனீங்களா? உங்க உண்மையான திறனை நீங்களே குறைச்சு மதிப்பிட்டு ரொம்ப சின்ன கோல் செட் பண்ணிட்டோமோன்னு உங்களுக்கு எப்போதாவது தோணியிருக்கா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க பாருங்க, நம்ம முன்னாடி 2 பாதை இருக்கு. ஒன்னு 1x மைண்ட் செட். இது வசதியா இருந்தா போதும்னு நம்மள சொல்ல வைக்கும். ஆனா இதுதான் மெதுவா நம்மள ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ள தள்ளி மனநிறைவுங்கிற ஒரு பொறிக்குள்ள சிக்க வச்சிடும். இன்னொன்னு 10x மைண்ட் செட். இது வெறும் வசதியை மட்டும் பார்க்காது, ஒரு செழிப்பான வாழ்க்கையை இலக்கா வைக்கும். இது போதுங்கிறத விட அதிகமா பிளான் பண்றது, வாய்ப்புக்காக காத்திருக்காம வாய்ப்புகளை உருவாக்குறது. சரி, முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான கொள்கையே இதுதான். உங்க இலக்குகள் எவ்ளோ பெருசா இருக்கோ உங்க செயல்பாடும் அவ்ளோ பெருசா இருக்கும். பெரிய கோல்ஸ், பெரிய ஆக்ஷன். இதுதான் 10x முதலீடோட அஸ்திவாரம். இப்படி யோசிச்சு பாருங்க. உங்க டார்கெட் 1 கோடி ரூபான்னு வச்சுக்கிட்டா அது அடைஞ்சதும் உங்க வேகம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். ஆனா உங்க உண்மையான திறமை ஒருவேளை 3 கோடியை சம்பாதிக்கிறதா இருந்தா ஏன் எடுத்த எடுப்புல உங்க எல்லையை சுருக்கிக்கணும்? சின்ன இலக்குகள் நமக்கே தெரியாம நம்மளோட முயற்சியை லிமிட் பண்ணிடும். நம்பர்ஸ் போய் சொல்லாது இல்லையா? பாருங்க, ஒரு சின்ன மனநிலை மாற்றம் உங்க பணத்தை எப்படி இரட்டிப்பாக்குதுன்னு. 25 வருஷத்துக்கு மாசம் 10,000 ரூபாய் எஸ்ஐபி போட்டா 12% வருமானத்துல கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கிடைக்கும். ஆனா உங்க இலக்க கொஞ்சம் பெருசாக்கி உங்க எஸ்ஐபியை 20,000 ரூபாயா மாத்தினா அது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாயா மாறுது. இது ஏதோ மேஜிக் இல்ல, இதுதான் 10x மைண்ட் செட் மற்றும் செயலோட பவர். பெரிய இலக்குகளை பத்தி கனவு காண்றது மட்டும் பத்தாது, அதுக்கேத்த மாதிரி செயல்படவும் வேணும். 1x முயற்சியில 10x ரிசல்ட்ஸ் கிடைக்காது. உங்க சம்பளம் ஏறும்போது உங்க எஸ்ஐபி தொகையையும் ஏத்துங்க. உங்க போர்ட்ஃபோலியோ உங்க பெரிய இலக்குகளோட ஒத்துப்போகுதான்னு அப்பப்போ செக் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்டிங்னு சொல்ற 8வது அதிசயத்தோட சக்திய முழுசா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 2வது முக்கியமான கொள்கைக்கு வருவோம். இது ஒரு லாங் டேர்ம் கேம். மார்க்கெட்டை டைம் பண்றதை விட மார்க்கெட்ல அதிக நேரம் இருக்கிறது ஏன் முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். இது இன்வெஸ்ட்மெண்ட்டோட பொன்மொழினே சொல்லலாம். நிறைய பேரு மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை கணிச்சு கரெக்டான நேரத்துல உள்ள போகவும் வெளியே வரவும் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அது கடல்ல வர்ற ஒவ்வொரு அலையும் கணிக்க முயற்சி பண்ற மாதிரி. 10x முதலீட்டாளர்களுக்கு நல்லா தெரியும், உண்மையான வெற்றிங்கிறது அலையில சவாரி பண்றதுல இல்ல, அந்த பயணத்துல எவ்வளவு காலம் நாம நிலைச்சு நிக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. இந்த பழக்க வழக்கங்கள் தான் ஒருத்தரை 10x இன்வெஸ்டரா உருவாக்குது. மார்க்கெட் விழும்போது அவங்க பயந்து ஓட மாட்டாங்க. அதுக்கு பதிலா அது ஒரு டிஸ்கவுண்ட் சேல் மாதிரி பார்த்து இன்னும் அதிக யூனிட்களை வாங்குவாங்க. அவங்க மத்தவங்கள குறை சொல்லாம தன்னோட நிதி எதிர்காலத்துக்கு முழு பொறுப்பையும் எடுத்துக்குவாங்க. நாலேஜை வச்சு ரொம்ப ஸ்மார்ட்டான தைரியமான முடிவுகளை எடுப்பாங்க. கடைசியா, இந்த மைண்ட் செட்டோட உண்மையான நோக்கம் என்ன? வெறும் உயிர் வாழ்றதிலிருந்து உண்மையான நிதிச்செழிப்பை நோக்கி எப்படி போறதுங்கிறது தான். அதனால தான் வெறும் சர்வைவ் பண்றதை விட நல்ல செழிப்பா வாழறதுக்கு இலக்கு வைக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ ஒரு 10x இன்வெஸ்டரா மாறதுக்கான ஃபார்முலா என்ன? ரொம்ப சிம்பிள். 4 ஸ்டெப் தான். முதல்ல பெருசா கோல் செட் பண்ணுங்க. 2வது அதுக்கேத்த மாதிரி பெரிய ஆக்ஷன் எடுங்க. 3வது மார்க்கெட்ல ரொம்ப நாள் நிலைச்சு நில்லுங்க. கடைசியா உங்க பணத்தோட கதையை நீங்களே எழுதுங்க. அதுக்காக தொடர்ந்து கத்துக்கோங்க. கடைசியா இந்த கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன். உங்க பணங்கிறது ஒரு வித மாதிரி. உங்க முதலீடுகள் அந்த விதைக்கான வளமான மண். உங்க இலக்குகளும் செயல்பாடுகளும் தான் நீங்க ஊத்துற தண்ணி. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க ஃபைனான்சியல் மரத்தை எவ்வளவு பிரம்மாண்டமா வளர விட போறீங்க? Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.